மகளே வணக்கம். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு அப்பாவு அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, அதாவது போன ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ. இந்த தடவை அவரு தோத்துட்டாரு. அவர் போன தடவை டிஎம்கே ஆட்சியில ஸ்பீக்கரா இருந்தாரு. அவர் என்ன ஒரு வேலை பார்த்திருக்காருன்னா, இப்போ அவர் மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர் ஹெட்ல இருக்கிற எம்பலம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட அரசு எம்பலமும் அதுல ஸ்பீக்கர் அவங்க யூஸ் பண்ற எம்பலம் அதை யூஸ் பண்ணி, அதாவது அவர் முன்னாள் ஸ்பீக்கரா இருந்திருக்காராமா, அவர் இன்னமும் தான் மனசுல அவர் ஸ்பீக்கரா தான் நினைச்சிட்டு இருக்காராமா. சோ அதை எழுதி அவரு அந்த ஒரு லெட்டர் ஹெட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. ஸ்டேட் எம்பலம் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது ப்ரோஹிபிஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் யூஸ், இது 2005 ஆக்ட். இதுபடி இவங்க யாருமே, அதாவது அவங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருக்கட்டும், கரண்ட்ல நீங்க அந்த பதவியில இல்லைன்னா நீங்க அந்த எம்பலத்தை யூஸ் பண்றது இஸ் பனிஷபிள். இல்ல யோசிச்சு பாருங்களேன் மக்களே, நான் ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம், நான் கலெக்டர் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா நான் ஸ்டேட் கவர்மெண்டோட எம்பலம் யூஸ் பண்றேன், அந்த லெட்டர் யூஸ் பண்ணி எழுதி கொடுக்கலாமா? அது மக்களுக்கான விஷயமாவே இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். திஸ் இஸ் ஃபோர்ஜரி. I don't understand. How can you even do this? அரசியல் கட்சிக்கான மாற்றத்தை மக்களே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. இது மக்கள் கொடுத்த தோல்வி அப்படின்னு ஏங்க உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நீங்க முதல்ல இந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதாவது முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களும் சரி, இவரும் சரி, இன்னும் நிறைய பேர் அவங்க இன்னும் தோக்கவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா, இத கேஸ் ஃபைல் பண்ணனா அவருக்கு ஃபார் ஷியோர் பெனால்ட்டியும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கிடைக்கும். இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது சொன்னா உடனே வந்துருவாங்க எல்லாரும். ஃபேக்ட் செக், அந்த செக், இந்த செக், மண்ணாங்கட்டி செக். கைஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டிஎம்கே இஸ் நாட் இன் பவர் எனிமோர். டிவிகே தான் ஆளும் கட்சி. தயவு செஞ்சு தமிழ்நாடு எம்பலம் இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண கூடாது. திரு அப்பாவு அவர்களே, நீங்கள் தோத்து விட்டீர்கள். நீங்கள் கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினீர்கள். ராதாபுரம் தொகுதியில் ஐ திங்க் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டபர் நினைக்கிறேன், if I'm not wrong, அவர் தான் டிவிகேவை சேர்ந்தவர் தான் இப்போ எம்எல்ஏ. அப்படியே லெட்டர் யூஸ் பண்ணாலும் அவர் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடாது. This is punishable under the Indian law. இதோட உங்க கருத்து என்னன்னு தயவு செஞ்சு நீங்களும் தெரிவிங்க மக்களே. அடுத்த கட்டத்துக்கு போறதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்சி வந்திருக்காங்க, அவங்களுக்கு வழி விடுங்க. அவங்க மக்களுக்கு நல்லது பண்றாங்க. சோ தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.